நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தகவலோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரு பெரிதாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கம்பெனியிடம் தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கு. இதை தான் பலரும் பலவிதமான ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக உத்தரப்பிரதேசலேருந்து தான் நடத்துனர்கள் தமிழ்நாட்டில் தமிழக மக்களை வழி நடத்த போகிறாங்க, பேருந்துலாம் அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே தான் மாற்றமா அப்படிங்கிற கேள்வியை நான் இல்லை, ஓட்டு போட்ட எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான மாற்றம், எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கோ அந்த ஒப்பந்த பணியாளர்களை நிரப்புறதுக்கோ தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா? உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு கம்பெனிக்கு தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இதை யார் யோசிக்கிறான்னா, நான் யோசிக்கல, ஓட்டு போட்ட எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ தான் ரீசெண்டாக அந்த சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் தனியார் வேலை வாய்ப்புலேயும் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு மாரி கொடுக்கணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னாங்க. நான் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிற மாரி இப்போ உத்தரப்பிரதேச சேர்ந்த கம்பெனிக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? நம்ம மாற்றத்திற்கான அரசு. ரொம்ப பெருமையாக தான் இருக்குது சொல்லப்போனால். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் அந்த தமிழர்களை சுட்டு கொன்றதுக்கு நம்ம ஸ்டேட்டுடைய சிஎம் கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கு சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அங்கே உள்ள சிஎம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள், நான் எல்லாருமே பார்த்தோம். என்ன இப்படியே போய்கிட்டே இருந்தால் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தான் ஆகுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களோட கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். உங்கள் ஸ்டேட்டில் உள்ள வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் ஸ்டேட்டில் உள்ள வேலையை நாங்கள் பார்க்குறோம். உங்கள் சட்ட ஒழுங்குக்குள்ளே நாங்கள் வரோமா, எங்கள் சட்ட ஒழுங்குக்குள்ளே நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு அங்கே உள்ள மரியாதைக்குரிய டிகே சிவகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள முதலமைச்சர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? இல்லை, எல்லாமே துக்கமான செய்தியாக தான் இருக்குது. இது போல் ஒரு 2 நிகழ்வை கடந்து வந்துட்டோம். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே தாண்டிடுச்சு. 101வது நாள் யூபி கம்பெனிக்கு ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. வேறு என்ன, எதுவுமே நடக்கலையா? எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பழனி அந்த கோயில் விவகாரத்தில் எத்தனை லட்சம் மதிப்புள்ள இடத்த இத்தனை லட்சத்துக்கு அவங்க பத்திரம் பண்ண பார்த்தாங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். யாரோட ஆட்சியில்? நம்ம தமிழக வெற்றி கழகோட ஆட்சியில். அதுக்கு அடுத்தபடியாக அதோட முடிஞ்சிருச்சா? அது ஒரு பேசும் பொருளாச்சு. அதுக்கு மக்கள்லாம் வெளிக்கொண்டு வந்தாங்க. அது ஊழலை ஒழிக்க வந்தாச்சு, மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாச்சு. இந்த ஆட்சியில் இவ்வளோ நடக்குதா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுக்கு அடுத்தபடியாக 2வதாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டத்தோறும் அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் லஞ்சம் பெற்றாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த கட்சியில் உள்ள தமிழக வெற்றி கழக கட்சியில் உள்ள ஒரு பெண் நிர்வாகி அவங்களும் ஒரு வக்கீல் தான். அவங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கட்சியிலேருந்து தூக்குனாங்க. இது போல் சம்பவம்லாம் நடந்தது பார்த்தோம். இது 2வது விஷயம். ஊழல் ஒழிஞ்சிருச்சா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது? இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் ரொம்ப வருஷமாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டெல்லாம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு அப்படிங்கிற பேரில் மனிதாபிமானமே இல்லாமல், இரக்கமே இல்லாமல் அவங்க வீட்டிலலாம் அவங்க கண்ணுதரில் இடித்தாங்க. அவங்க கதறின வீடியோலாம் நம்ம பார்த்தோம். இதுக்காகவா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவங்களாம் அவ்வளோ புலம்பிக்கிட்டு அழுதாங்க, கதறினாங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு நகர்ந்து வேறு இடத்துக்கு போங்க, இந்த இடத்த இடிக்க போகிறோம், இது புறம்போக்கு இடம், இது அரசாங்க இடம், இது கோயில் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். மக்கள் வாழ்கிறதுக்கானது இந்த பூமி. அரசாங்கம் நினச்சா பண்ணித்தரலாம், ஆனால் பண்ணித்தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசு எந்த மாதிரியான அரசுங்கிறத நாங்கள் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு தீர்ப்பை கொடுத்தது. ஆனால் அந்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் மக்களுக்காக மட்டுமே நின்ன ஒரே அரசு திமுக அரசு. நான் இந்த இடத்துல சுட்டி காட்டியே ஆகணும். ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு போட்டுடுச்சுப்பா, நான் என்ன பண்ண முடியும்? உயர்நீதிமன்ற தீர்ப்பு போட்டுடுச்சுப்பா, நான் ஒரு அரசுப்பா, நான் அரசுடைய சிஎம்ப்பா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற இடத்துல தீர்ப்பு போட்டாலுமே சரி, மக்களுக்காக தானே அரசாங்கம். மக்கள் தான் என்னை ஓட்டு போட்டு கொண்டு வந்து எம்எல்ஏவும் எம்பியாகவும் முதலமைச்சராகவும் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் ஃபேவராக பண்ணி கொடுப்பேன். உச்சநீதிமன்றத்துக்கு மேலே அதுக்கு நான் ஃபேவராக பண்ண மாட்டேன் அப்படின்னு நின்ன ஒரே அரசு திமுக அரசு. இது போல் 2 சம்பவம் முடிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ரெட்டை கொலை, ஒத்த கொலை, பாலியல் வன்கொடுமை, இதுமாரி ஏகப்பட்ட குறைம். அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குற்றம் நிகழ்ந்திருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் நான் உங்கள்கிட்ட கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா குற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ மாற்றத்திற்கான அரசா?
ஏன் இந்த அரசை நீ இவ்வளோ குறை சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். எந்த இதுவுமே நீங்கள் குறையா பார்க்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒப்பந்த பணியாளர்களாக யூபியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு அடுத்தபடியாக நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க. சினிமாவை சேர்ந்தவங்களை வந்து அரசாங்க பதவியில் அமர வச்சாங்க. டெல்லியில் தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக ஒருத்தவங்களை அமர வச்சது அது யார்? நம்ம ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர். அவங்கள அமர வச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2 பேர், பாடகர் ஒருத்தர், வேல்முருகன் நினைக்கிறேன் பாடகர், அடுத்தது இன்னொருத்தர் ஒருத்தவங்க அந்த சம்திங் ஒரு ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன். அவங்கள வந்து கல்பத்தியா சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும், அர்ச்சனா கல்பத்தின்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து அறநிலைத்துறை சார்பாக அந்த ஆய்வு நடத்துறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அரசாங்க பணியில் அவங்கள போட்டிருக்காங்க. சினிமா சார்ந்தே அவங்களுடைய திட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே வந்து சினிமா சார்ந்த நபர்களையே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அரசாங்க பொறுப்பில் உட்கார வைக்கிறாங்க. எத்தனையோ திறமை வாய்ந்த எத்தனையோ மூத்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க, மூத்த திறமை வாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கறதே இல்லைங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இன்னும் எவ்வளோ நடக்க போதோ தெரில. 5 வருஷம் இருக்குது. 5 வருஷமாக ஓட்டு போட்டவங்களாம் இப்போயே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மா வீடியோ போட்டிருந்தாங்களே, கரண்ட் பில் எகிரிடுச்சு, நான் தான் வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி வீடியோ போட்டேன், இப்போ நானே வந்து எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது, நான் இதை வந்து அவங்க ஒரு மாதிரி சேடாக தான் வீடியோ போட்டாங்க. அது எல்லாருமே பார்த்தோம். நியூஸ் சேனலில் எல்லாருமே பேசும் பொருளாக வந்தது. இதை பற்றிய கருத்துக்கள் அவங்க என்னன்னுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு அமர்ந்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இப்போ வந்து அமைதியாக தான் இருக்காங்க, எதுவும் பேச மாட்டுறாங்க. என்ன இந்த ஆட்சி இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இது மக்களுக்கான ஆட்சியாங்கிற கேள்வியும் வருது. ஒரு பக்கம் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் காவேரி நீர், ஒரு பக்கம் கர்நாடகா நம்மளை மதிக்கிறதே கிடையாது. இதுமாரி பல சம்பவங்கள் இருக்குது. இங்கே தமிழர் மாநாடு, அங்கே தமிழரை சுட்டு கொள்கிறாங்க. அந்த தமிழர்கள் சுட்டு கொண்டாங்க ஏன் எதுக்குன்னு இங்கே கேள்வி கேட்க ஆள் கிடையாது. கேட்டால் இங்கே தமிழரோட ஓட்டு வேணும், ஆனால் தமிழருக்காக எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. கேட்டால் இங்கே அரசியல் கட்சி. என்ன கொடுமைங்கிற மாதிரி தான் இருக்குது. போக போக நம்ம பல விஷயத்தை தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இது போல் தகவல் ஏதாவது இருந்தால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.